ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜேஸ் உலகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அதனால் வந்து என் ஃபேமிலியோடு வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்க்கு வந்தோம். சரி, வந்து எதுக்காக மெயினாக வந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்ளையர்ஸ் டீலர்ஸ் கொடுக்குற ரேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அப்நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எப்பயுமே நான் வந்து இது மாதிரி அடிக்கடி கம்பேரிசன்ஸ் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே என்ன ரேட்ஸ் போடுறாங்க அப்படின்னு எல்லாத்தோட ரேட்டும் செக் பண்ணி பார்த்தாங்க. நம்ம டீலர் சப்ளையர் கொடுக்குற ரேட்டை விட இங்கே ரேட் வந்து கம்மியாக இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ நம்மலாம் வந்து நமக்கு வர ரேட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணுற ரேட்டை விட ஒரு 10 ரூபா 5 ரூபா தான் கம்மியாக வருது. அப்படின்னும் போது நாம் எம்ஆர்பியில் சேல் பண்ணுறோம், இல்லை எம்ஆர்பியோட ஒரு 5 ருபீஸ் 2 ருபீஸ் அது மாதிரி வச்சு சேல் பண்ணுறோம், கம்மியாக கொடுக்குறோம். பட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்டாவாக தலைகீழாக இருக்குங்க. ஸோ எப்படி இவ்வளோ கம்மியான ரேட்ஸில் வந்து வெளியில் சேல் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாக நம்பவே முடியல. ஸோ பில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சின்ன சின்னதாக மளிகை கடை வச்சுருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுச்சு அந்த நேரத்தில். சரி, ஓகே. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது மக்களுக்கு. ஏன்னா விலை குறைவாக விலை மலிவாக வேணும் அப்படிங்கிறதால அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக வந்து தானே ஆகணும். ஸோ இங்கே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இதே ரேட் இதே மாதிரி இதில் வந்து எங்களுக்கும் கிடைச்சா நாங்களும் வந்து நல்ல ரேட்ஸில் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியுமே அப்படிங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் மளிகை கடை வச்சுருக்க எல்லாருக்கும் அந்த வருத்தம் இருக்குது.